நம்ம பார்த்துக்கோ. இப்போ நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ்ல 4வது லெசன், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்று எதுவரை பார்த்தோம் லாஸ்டா? எனர்ஜி வேற சொல்லிட்டு இருந்ததுன்னு லாஸ்டா பவர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, இது நாம பாக்குறது சாப்டர் 4. 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் இது சாப்டர் 4, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த விளைவு. மேக்னெட்டுக்கும் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. அதுதான் இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்ப்போம். மேக்னெட் அப்படி எப்படி கரண்ட்க்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கோங்க. கரண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். ஓகே, சோ இந்த கண்டக்டர்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ இது பக்கத்துல வந்து நான் வந்து ஒரு கேம்பஸ் பாக்ஸ் வைக்கிறேன். அதுனா என்னன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் பாக்ஸ். அது எப்படி இருக்கும்னா உள்ள வந்து மேக்னெட்டால செஞ்ச ஒரு நீடில். ஓகே, அந்த நீடில் வந்து சுத்திட்டே இருக்கும். அதுல சுத்துற மாதிரி இருக்கும். பட் அது எப்பவுமே என்ன டைரக்ஷன்ல தான் காமிக்கும்? நார்த்து சவுத். அப்ப இது வந்து ஸ்ட்ரைட்டா அதோட ரெஸ்ட் பொசிஷன்ல இப்படிதான் நிக்கும். அது நார்த்து சவுத். டிஃப்ளெக்ஷன் ஆகாது. டிஃப்ளெக்ஷனா நகர்றது. ஆனா இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டர் கிட்ட கொண்டு போனா அது என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஓகேவா? இந்த சைடு இல்ல இந்த சைடு அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகுறதுனால நாம என்ன முடிவுக்கு வரலாம்? கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா அதை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அது வந்து காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மின்னோட்டத்துக்கும் காந்தத்துக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் யாரு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட். அவரோட பேரு ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டட் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேயா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். போலாமா? இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டு பார்க்கலாமா? டாபிக் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
Okay. First point வந்து at first who found the relation between at first the relation between current and magnet was discovered by Hans Christian Ørsted. முதலில் மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை கூறியவர். கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டன். ஸோ இவர் வந்து இந்த கான்செப்ட வச்சுதான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. His research later created technologies at the point. His research technologies of such as radio, TV, and fiber optics. இவருடைய கண்டுபிடிப்பு, இவருடைய ஆராய்ச்சி ரேடியோ, டிவி, கண்ணாடி ஒளியிலை போன்றவற்றின் கண்டுபிடிப்பிற்கு காரணமாக இருந்தது. எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ்னாலும் ரேடியேஷனாலும் வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஆன்லைன் கிளாஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கிளியரா கேக்குதா? இப்ப கேக்குதா? நான் இப்ப கேக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி கேட்டுச்சா? கரெக்டா சொல்லுங்க. இப்ப கிளியரா இருக்கா எல்லாருக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி உள்ளது கிளியரா இருக்கா?
கிளியரா இருக்கா? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன டைரக்ஷனை காமிக்கும் சொல்லுங்க? நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். ஓகேவா? ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது என்னென்ன ஷேப்ல எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கலாம். ஸோ அப்புறம் இந்த ஷேப்ல இருக்கலாம். ஓகேவா? அண்ட் சர்க்கிள் ஷேப்ல கூட இருக்கலாம். மேக்னெட் எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் வந்து பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ஸ் ஷூ ஷேப் மேக்னெட், லாட வடிவ காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். லாட காந்தம். பார் மேக்னெட் அப்படின்னா இதோட இது ரெண்டு எண்டு இருக்கும். ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். ஸோ இந்த பார் மேக்னெட்ல வந்து நம்ம மார்க் வந்து வரையலாம். அதாவது காந்த விசை கோடுகள், மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எல்லாத்துலயுமே வரையலாம். இத ஒரு சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அயர்ன் பவுடர் இருக்குல்ல, இரும்பு தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அயர்ன் பவுடரை இந்த மேக்னெட் மேல சும்மா அப்படியே தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர்ல இந்த மேக்னெட்டை வச்சு அந்த அயர்ன் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் இதுல மேல அப்படியே தூவி விட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த அயர்ன் பவுடர்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஃபுல்லா எப்படி இருக்கும்னா நெருக்கமா இருக்கும். அதாவது அதோட எண்டுல வந்து அது பாக்குறதுக்கு கேப்பே இல்லாம நெருக்கமா இருக்கும். பட் இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னா மிடில்ல வந்து கேப் விட்டு விட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு பார் மேக்னெட்ல வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு பார் மேக்னெட்டுக்கு மிடில்ல வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதோட இத போல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எண்டையும் போல்னு சொல்லுவோம். நார்த் போல், சவுத் போல். ஸோ ரெண்டு எண்ட்லயும் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும்னா திக்கா இருக்கும். ஓகே, இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுதான் மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் போய் டிஸ்டர்ப் ஆகுறதுனாலதான் அந்த இடத்துல நமக்கு வந்து கரண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால அது மேக்னெட்டிக் லைன்ஸ்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பார் மேக்னெட் அப்படிங்கிறது இந்த ஷேப்பு. இது ஹார்ஸ் ஷூ ஷேப்டு மேக்னெட், லாட காந்தம். குதிரைக்கெல்லாம் காலில் லாடம் போடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஊர்ல மாடுக்கும் போடுவாங்க அப்படிதானே? ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல குதிரை போடுறதுனால அதுக்கு பேர் அப்படி வந்திருக்கு. பட் லாட காந்தம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து நார்த் போல், சவுத் போல், ஒன்னு நார்த் இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கும், சவுத் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு இது நார்மல் தான், ரவுண்ட் ஷேப்னு சொல்லுவோம். ஓகேவா? வெரி குட் கொஸ்டின். ஸோ அதுல வந்து இந்த ஏதாவது ஒரு எண்ட்ல இருக்கு, இந்த எண்ட் இந்த எண்ட் அப்படி. ஓகேவா? ஸோ அல்லது இந்த எண்ட்ல வச்சிருப்பாங்க. அதோடைய இந்த ஓரத்துலதான் நார்த் போல், சவுத் போல் ஏதாவது ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் a quantity that has both direction and magnitude. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு குவாண்டிட்டி, அது ஒரு அளவு. அதுக்கு வந்து டைரக்ஷனும் இருக்கு, அப்புறம் எண் மதிப்பு, அதோடைய மேக்னிடியூட் வேல்யூவும் இருக்கு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் is a quantity that has both direction and magnitude. காந்த புலம் என்பது எண் மதிப்பு, திசை இரண்டையுமே கொண்டது.
இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? In a magnet, magnetic field is strong in two poles and it is weak in middle place. ஒரு காந்தத்தில் துருவ பகுதிகளில் காந்தப்புலம் அதிகமாக இருக்கும், மைய பகுதியில் குறைவாக இருக்கும். அது வந்து நார்மலாவே மேக்னெட்னால என்ன டைரக்ஷன்ல தான் காமிக்கும்? நார்த் சவுத். அதுல எலக்ட்ரிக் வேலையே இல்லை. ஓகேவா? மேக்னெட்னாலே நார்த் சவுத் போல தான் காமிக்கும். ஸோ அதனாலதான் அது நம்ம டைரக்ஷன் பாக்குறதுக்கு அப்பத்துல இருந்தே யூஸ் பண்றாங்க. ஓகேவா? 800 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே யூஸ் பண்றாங்க. ஏன் எப்போதும் மேக்னெட் வந்து நார்த் சவுத்த காமிக்குது? அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? கவனிங்க, நம்மளோட எர்த் இருக்கு இல்லையா, எர்த் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மேக்னெட்டா தான் எடுத்துக்கணும். நம்மளோட எர்த் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேக்னெட். அதுல அந்த மேக்னெட்டுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும்ல, அது வந்து மேலதான் சவுத் போல், கீழே வந்து என்னது நார்த் போல். ஸோ மேக்னெட் வந்து 2 போல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பல் பண்ணுமா, அதாவது ஈர்க்குமா விளக்குமா? ரெண்டும் சேம் போலா இருந்தா ரெண்டும் ஒட்டாது, ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகேயா? இதே ஆப்போசிட் போலா இருந்தா என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணும். சோ இப்போ நம்ம எர்த்துங்கிறது ஒரு பெரிய மேக்னெட் நான் சொல்றேன். இப்ப நார்த் சவுத்னா ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். பட் இது வந்து ரிப்பல்ஷன், இது வேற டைரக்ஷன்ல போகும், இது வேற டைரக்ஷன். இப்ப இது உள்ள ஒரு மேக்னெட், நம்ம பூமிக்கு உள்ளதானே மேக்னெட் வச்சு பாக்குறோம். அப்படின்னா அது வந்து அப்போசிட் போல தானே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இது என்னது? நார்த், இது சவுத். அதனாலதான் நம்ம எர்த்துக்கு உள்ள நாம இருக்கக்கூடிய பகுதிக்கு இதை நார்த்ன்னு சொல்றோம், கீழே உள்ளது என்னன்னு சொல்றோம்? சவுத்ன்னு சொல்றோம். புரியுதா? சோ எர்த் இஸ் அ மேக்னெட். அதுக்குள்ள ஒரு மேக்னெட் வைக்கும் போது ஆப்போசிட் போல்ஸ் வர்ற மாதிரியான டைரக்ஷனை தான் அது காமிக்கும். அதனாலதான் அது இந்த மாதிரி போடுது. ஓகே, அடுத்தது போனா நெக்ஸ்ட். The magnetic lines emerge from North Pole starting from the magnetic lines starting from North Pole to South Pole.
காந்த விசை கோடுகள் வடக்கு திசையில் தொடங்கி தெற்கு திசையில் முடியும். வடக்கு திசையில் தொடங்கி தெற்கு திசையில் முடியும். Same poles attract each other, same poles repulse each other. Opposite poles attract each other. ஒரே முனைகள் ஒன்றை ஒன்று விலக்கும். எதிரெதிர் முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஓகேயா? சரி, இப்போ கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டயக்ராமை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ கரண்ட் த்ரூ ஏ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? சரியா? ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது நேரான கடத்தி, அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ கரண்ட் த்ரூ ஏ சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்ல வந்து கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஓகே, வட்ட வடிவமான மின் சுற்று. ஸோ அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ கரண்ட் இன் சாலினாய்டு. சாலினாய்டு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருள் வில் இப்படி இருக்கும்ல, ஒரு ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இருக்கும்ல, அதான் சாலினாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதுல வந்து சுருள் வில் மின் கடத்தி, சுருள்வில் மின் கடத்தியில காந்த விசை கோடுகள் எப்படி இருக்கும்? ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர். சரி, முதல்ல நான் இது மூணு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னா நேரா இருக்கும் அந்த கடத்தி, மின்னோட்டம் செல்லக்கூடிய கடத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்ப நான் ஒரு கடத்தி எடுத்துக்கிறேன், இதுதான் அந்த நேரான கடத்தின்னு வச்சுக்கிறேன். கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிற ஒயர், அதுதான் கடத்தின்னு சொல்றோம், கண்டக்டர்னு சொல்றோம். சரியா? இந்த எக்ஸ் ஒய் இதுதான் அந்த ஒயர். இப்போ இது வழியா இந்த கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சரியா? இப்ப இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நடுவுல ஒயர் இருக்குல்ல, ஒயர் போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல கட் பண்ணி அது உள்ள எலக்ட்ரிக் பிளேட் மாதிரி ஒன்ன வந்து பிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது எதால செய்யப்பட்டதுன்னா அயானால செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்ல, அதை வந்து இந்த இடத்துல நாம உணர முடியும். இந்த அதுக்காக தான் இந்த பிளேட்டை பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம மேக்னெட்டிக் எதை வச்சு பார்க்கலாம்? அந்த கேம்பஸ் பாக்ஸ், அதாவது அந்த காந்த ஊசி பெட்டின்னு சொல்றோம்ல, அதை உள்ள வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி உள்ள வச்சு பார்க்கும்போது அது எப்படி காமிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள், சின்ன சர்க்கிளா இருக்கு. அதை விட அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது அப்படின்னு சொல்லி
நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிரும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குப்பா, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எப்படி கிரியேட் ஆகுது? இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளா கிரியேட் ஆகுது. அப்ப இது கரண்ட்னா இந்த மாதிரி போறது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன ரூல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ரூல் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதுதான் இந்த வலது கை பெருவிரல் விதி. அதுனா என்னன்னு நான் சொல்றேன். வலது கை பெருவிரல் விதி, சரியா? சோ அதுக்கு அடுத்தது நான் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஓகே தானா? புரியுதா? அடுத்தது சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்னா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு கண்டக்டரை எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த சர்க்கிள் ஷேப். அப்ப ஒயரை இது உள்ள சர்க்கிளா மடிச்சு வச்சிருக்கோம். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து ரெண்டு இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா கட் பண்றோம். கட் பண்ணி அது உள்ள ஒரு பிளேட்டை வந்து பிக்ஸ் பண்றேன். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை பிக்ஸ் பண்றேன். ஓகேவா? அப்படி பிக்ஸ் பண்ணும்போது அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு காமிக்கும் தானே. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக போக, அதாவது இந்த இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிட்டே வருது. ஆனா டுவர்ட்ஸ் சென்டர் கிட்ட வரும்போது அது எப்படி மாறிடுது? ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடுது. புரியுதா? இது வந்து வட்ட வடிவத்துல மின்னோட்டம் எப்படி இருக்கு, மின்னோட்டத்துக்கு காந்த புலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இது சர்க்குலர் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க், அதாவது எக்ஸாக்ட் சர்க்கிளா ஃபார்ம் ஆகும். எக்ஸாக்ட் சர்க்கிளா இருக்கும். அப்புறம் சர்க்கிள் வந்து ஆர்க்கா மாறும். ஆர்க்னா என்ன? வில் மாதிரி. சரியா? அப்ப போக போக அந்த வில் வந்து என்னதாவே மாறிடுது? ஸ்ட்ரெயிட் லைனாவே மாறிடும். ஓகேவா? இது சர்க்குலர் லூப்ல. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சாலினாய்டு. இந்த சாலினாய்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும்னு சொன்னா சுருள் மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது அந்த சென்டரா இருக்கிற ஒரு வே மாதிரி இருக்குல்ல பாத், இது வழியா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பேரலல் லைன்ஸா கிரியேட் ஆகும். பேரலல் லைன்ஸ்னா என்னது? இணை கோடு. ஓகேயா? ஒரு பார் மேக்னெட் எப்படி செயல்படுதோ, பார் மேக்னெட்னா இதுதான். இந்த பார் மேக்னெட் எப்படி இருக்கோ அது மாதிரியே இதுல வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது சென்டர்ல ஸ்ட்ரெயிட் பேரலல் லைன் இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி அரைவட்ட மாதிரி கிரியேட் ஆகும். எப்படி ஒரு பார் மேக்னெட்ல நான் ஆல்ரெடி சொன்னேன்ல மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னேன். இந்த இடத்துல எல்லாம் நெருக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் இதுல மட்டும் இப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு சாலினாய்ட்ல வந்து பார் மேக்னெட் மாதிரியே என்ன செய்யும்? மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். புரியுதா? இந்த 3 பாயிண்ட் நான் சொன்னது புரிஞ்சுதா? இதுல எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் சர்க்கிள், அப்புறம் பெரிய சர்க்கிள், அப்புறம் அதை விட பெரிய சர்க்கிள். ஆனா எல்லா சர்க்கிளுக்கும் சென்டர் பாயிண்ட் ஒண்ணுதான். ஓகே, சென்டர் பாயிண்ட் ஒண்ணுதான். அதனால இது என்ன சர்க்கிள் சொல்லுவோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே மையத்தை கொண்ட வட்டங்கள். சேம் சென்டர், சரியா? அதனால கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஒரே மைய வட்டங்கள். சோ இதுல வந்து என்ன ஆகும்? ஆர்க் மாதிரி கிரியேட் ஆகும் சொன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா சர்க்கிள் இருக்கும், அப்புறம் ஆர்க் மாதிரி வரும், அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதுல வந்து எது மாதிரியே இருக்கும்? பார் மேக்னெட் மாதிரியே இருக்கும். நான் இப்போ ஒரே ஒரு ரூல் எதுக்கு மட்டும் சொன்னேன், ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அதை மட்டும் சொன்னேன். ஓகேவா? சோ இப்போ இந்த டயக்ராம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப சென்டென்ஸ் போனோம்.
இந்த டாபிக்ல வந்து மொத்தம் ஒரு 3 ரூல் வரும்பா. இந்த ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூல் வரும். அந்த 3 ரூல்ல இருந்து தான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த ரூல் வந்து கரெக்டா படிக்கணும். இது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகும் அப்படிங்கறத எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு பெரிய குளத்துல அமைதியா இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு சின்ன கல் போட்டா எப்படி அலை அலையா வரும் இல்லையா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள், அந்த மாதிரி. ஓகேயா? நீங்க சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சீன்லாம் அதுல பாத்துருக்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஸோ அதுல வந்து பெரிய ஸ்கிரீன் மாதிரி காமிப்பாங்க. அதுல வந்து டச் பண்ணா ஒவ்வொன்றா வந்து இந்த எந்திரன் மூவில கூட நீங்க பாக்குறது இல்லையா? எந்திரன் மூவில எல்லாம் டச் ஸ்கிரீன் வந்து அவர் முன்னாடி வந்து ஓபன் ஆகும் இல்லையா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஒரு சீனா அதுல பாக்குற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட் தான்? எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் கான்செப்ட் தான். ஓகேவா? சரி, இப்போ சென்டென்ஸ் போலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சதுக்கு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். ஹைப்பர் ஹைப்பர் லூப்பா? அது வந்து கண்டினியூஸா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அது ஹைப்பர் லூப். அதுவும் சொல்லுங்க, மேக்னெட்டிக் கூட இதுதான். சரி, இப்போ சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அதோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம இப்ப சொன்னதோட பாயிண்ட்ஸ் எழுத போறோம், அவ்வளவுதான். இது வந்து டாபிக். Magnetic field produced by given current in the conductor decreases as the distance from it increases. மின்னோட்டத்தினால் உருவாகும் காந்த புலமானது தொலைவு அதிகரிக்கும் போது குறைகிறது.
இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது the concentric circles created, it represents the magnetic field concentric circles created around the straight conductor it represents the magnetic field and it become larger and larger as we move away from it. பெரிய சர்க்கிளா மாறிட்டே போகும் இல்லையா, அதுதான் சொல்லுவோம் larger and larger as we move from it. அதுல சர்க்கிள் வராது. ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு மட்டும். அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஒரே மைய வட்டங்கள், அதாவது கடத்தியை சுற்றி உருவாகும், மின்னோட்டம் செல்லும் கடத்தியை சுற்றி உருவாகும் ஒரே மைய வட்டங்கள், மின்னோட்டம் செல்லும் கடத்தியை ஒரே மைய வட்டங்கள் காந்த புலத்தை குறிக்கிறது. கடத்தியை விட்டு விலகி செல்ல செல்ல பெரிதாகும், வட்டங்கள் பெரிதாகும். அவை கடத்தியை விட்டு செல்ல செல்ல பெரிதாகும். சோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ். திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை ரைட் அண்ட் தம்ப் ரூல். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ரைட் அண்ட் தம்ப் ரூல், வலது கை பெருவிரல் விதி மூலம் இதை ரைட் அண்ட் தம்ப் ரூல் பெருவிரல் விதி மூலம் இதனை விளக்கலாம் அல்லது விளக்க முடியும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவரை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய தம் ஃபிங்கர், அதாவது இதுல எந்த ஃபிங்கர்னா தம் ஃபிங்கர் தான் மெயினா இதுல வந்து முக்கியமானது. ஓகேவா?
நோட் பண்ணியாச்சா? எல்லாருமே எழுதியாச்சா? சரி, நான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு சொன்னாதான் புரியும். கேமரா ஆன் பண்றேன். ஆன்லைன் கிளாஸ். கவனிங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு கண்டக்டரை வந்து பிடிச்சிருக்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நான் கையில வச்சிருக்கிற மார்க்கர் தான் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிற கண்டக்டர் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இது கரண்ட் பாசிங் கண்டக்டர் அப்படின்னா இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, மடிச்சிருக்கேன்ல, அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 4 ஃபிங்கர்ஸ் தான் எதை மீன் பண்ணும்? மேக்னெட்டிக் லைன்ஸ். இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, இது எதை மீன் பண்ணும்? கரண்டோட டைரக்ஷன். இவ்வளவுதான். So if you imagine a current carrying conductor in your right hand, then thumb finger represents the, அல்லது இப்படி கூட வச்சுக்கலாம், thumb finger represents the direction of current and four fingers இருக்கு இல்லையா, இது வந்து எதை மீன் பண்ணும்? direction of magnetic field. புரிஞ்சுதா? நான் சொன்னேன் புரிஞ்சுதா? அதை வச்சுதான் இது சர்க்கிள் மாதிரி தானே பாருங்க. அதை வச்சுதான் அதுல என்னன்னு சொல்றோம்? கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சு தானே எல்லாரும்? இப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா என்னன்னு கேட்டா சொல்லிடுவீங்களா? நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா என்ன? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், வலது கை பெருவிரல் விதி. Imagine that you are holding a current carrying straight conductor. Imagine. உண்மையால அது நடக்காது. அப்படியே கையில பிடிக்கலாம் முடியாது தானே. கரண்ட் கேரிங் கண்டக்டரை பிடிச்சிருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இமேஜின் தட் யூ ஆர் ஹோல்டிங் a current carrying straight conductor. In your right hand. Such that the thumb points towards the direction of current. And then your fingers will wrap around the conductor. Then your fingers will wrap around the conductor in the direction of the field line of magnetic field. உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் இதை வச்சு எப்படி கேட்பாங்க? ஓ, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எதை சொல்லுதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? எதோட டைரக்ஷனை சொல்லுது?
டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எதுல எதுல சொல்லுது அது? சர்க்குலர் லூப்லயா, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்லயா, சாலினாய்ட்லயா? ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். புரியுதா? ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல உங்களுக்கு வந்து கரண்ட் எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிற, கரண்ட் பாஸ் ஆகும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் எது? இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். புரிஞ்சுச்சா? இது இங்கிலீஷ்ல உள்ளவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. தமிழ்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு. இருக்கலாம். இப்படி வச்சும் போது இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதேதான் இருக்கும். கிரியேட் ஆகுறது இப்படி இருந்துச்சுன்னா அதுல இப்படி இருக்கும். அது பிரச்சனை இல்லை. நமக்கு லைன்ஸ் தானே. அதாவது இந்த சர்க்கிள் கிரியேட் ஆகும் போது இதுல இப்படி கிரியேட் ஆச்சுன்னா இப்படி வைக்கும் போது இப்படி கிரியேட் ஆகும். அதுல எல்லாம் கொஸ்டின் நீங்களா கிரியேட் பண்ணாதீங்க கொஸ்டின். இந்த கொஸ்டினையும் படிக்க முடியாது. ஓகே, கவனிங்க. வலது கையில் ஒரு மின்னோட்டம் செல்லும் நேரான மின் கடத்தியை பிடித்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டால், வலது கையில் ஒரு மின்னோட்டம் செல்லும். இந்த தமிழ்ல எழுதும் போது மத்தவங்க எல்லாம் நீங்க வந்து ஏதோ பிரேக் கிடைச்ச மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. மத்தவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு பிரேக் விட்ட மாதிரி ஜாலியா பேசுறீங்கப்பா. ஒருத்தங்க இங்க அதுக்கு வந்து கேட்கும் போது எனக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. வலது கையில் ஒரு மின்னோட்டம் செல்லும் நேரான கடத்தியை ஒருவர் பிடித்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொண்டால், பெருவிரலின் திசை கடத்தியில் மின்னோட்டம் செல்லும் திசையையும் வளைந்த விரல்கள் காந்த புலத்தின் திசையையும் குறிக்கும். சரியா? சோ இதுதான் வலது கை பெருவிரல் விதி. அடுத்தது என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ கரண்ட் த்ரூ எ சர்க்குலர் லூப். அது பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்த டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ கரண்ட் த்ரூ எ சர்க்குலர் லூப். ஒரு வட்ட வடிவ மின் கடத்தியில் மின்னோட்டம் செல்லும் போது உருவாகும் காந்தப்புலம். இதுல என்ன படிச்சோம்? இந்த டயக்ராம்ல என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்
ஸ்டார்டிங்ல வந்து சின்ன சர்க்கிளா இருக்கும், அப்புறம் ஆர்க் மாதிரி போகும், அதுக்கப்புறம் சென்டர் வரும்போது என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனா மாறும். அதுதான் இப்ப சென்டென்ஸா எழுத போறோம். இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? The magnetic field produced in the conductor. என்ன கண்டக்டர் இது? சர்க்குலர் கண்டக்டர். Produced circular conductor forms concentric circles. Concentric circles it would become larger and larger as we move away from it. Larger and larger as we move away from it. By the way, we reach at the center of the circular loop. By the way, we reach at the center of the circular loop. The arcs of these big circles would appear as straight lines. காந்த விசை கோடுகள் கடத்தியில் உருவாகும் போது ஒரே மையத்தை கொண்ட வட்டங்களை உருவாக்குகிறது. கடத்தியை விட்டு செல்ல செல்ல அவை பெரிதாகுகிறது. வட்டங்கள் பெரிதாகும்.
இதுலயும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான்ப்பா. அந்த சர்க்கிள் நம்ம இங்க போட்டோம்ல, இதுல வந்து நான் சொன்னேன், இதுல சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், அப்புறம் திருப்பி சர்க்கிள், அப்புறம் சர்க்கிள், அப்படி நம்ம போக போக என்ன ஆகும்னா அது ஆர்க்கா மாறிடும். அதுக்கப்புறம் அது என்ன மாறும், ஸ்ட்ரைட் லைனா. இப்ப ஆர்க்னு சொன்னா அதுக்கும் சென்டர் வரணும்ல, அப்ப அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்றோம். வட்டவில் அப்படின்னா இது, அப்ப அதுக்கும் சென்டர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் இது. அந்த சர்க்கிளோட ஒரு பார்ட் தானே ஆர்க். ஆர்க்குக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும், அதுதான் இங்க நாம சொல்றோம். ஓகேவா? படத்தின் மையத்தை நோக்கி நகரும் போது வட்ட வில்லாக மாறி மைய பகுதியில் நேர்கோடாக மாறுகிறது. மைய பகுதியில் நேர்கோடாக மாறும். சோ இதுதான் நம்மளோட எது அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஓட சர்க்குலர் லூப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது என்ன பார்ப்போம், நெக்ஸ்ட் சாலினாய்டு. அதுல என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன், சாலினாய்டுனா அது எது மாதிரி இருக்கும்னு சொன்னேன், பார் மேக்னெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அவ்வளவுதான் அதுல இம்பார்ட்டன்ட் உள்ளது. Magnetic field due to a current in a solenoid. சுருள்வில் மின் கடத்தியில் மின்னூட்டத்தினால் உருவாகும் காந்த விளைவு. உருவாகும் காந்த புலம். It behaves as a magnetic north pole. அதாவது one end of the solenoid behaves as magnetic north pole. First point. One end of the solenoid behaves as a magnetic north pole and other end behaves as south pole. கடத்தியின் ஒரு முனை வடமுனையாகவும் மற்றொரு முனை தென் முனையாகவும் செயல்படும். வட துருவமாகவும் மற்றொரு முனை தென் துருவமாகவும் செயல்படும்.
Okay, அடுத்தது the field lines inside the solenoid. The magnetic field lines inside the solenoid are in the form of parallel straight lines. Parallel straight lines. சுருள்வில் கடத்தியின் உட்புறம் காந்த விசை கோடுகள் இணையான நேர் கோடுகளாக செயல்படுகிறது. அவ்வளவுதான் இதோட பாயிண்ட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த சுருள்வில்னு சொல்றோம்ல, இந்த ஸ்ப்ரிங்குக்கு உள்ள நீங்க வந்து ஏதோ ஒரு இரும்பை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இரும்பு துண்டை வச்சுட்டு அதை வந்து கரண்ட்டை கனெக்ட் பண்ணி இதுல பிளஸ் மைனஸ் கொடுத்து இது உள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த இரும்பு என்னதான் மாறிடும், காந்தமா மாறிடும். சோ இததான் என்னன்னு சொல்லுவோம்னா டெம்பரரி மேக்னெட்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு சாலினாய்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டா மாத்துறதுக்கு யூஸ் ஆகுது. எல்லாத்தையும் மாத்த முடியாது. இரும்பை மாத்தலாம், வேற நிக்கல் மாத்தலாம், கோபால்ட் மாத்தலாம், வேற எதுவும் தங்கத்தை உள்ள வச்சா கனவா மாறுமான்னு கேட்டா அப்படி மாறாது. சோ மேக்னெட்டிக் பவர் எதுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும்தான், ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கோ அது மட்டும்தான் மாறும். சோ அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? பர்மனன்ட் மேக்னெட்டுக்கும் யூஸ் ஆகும். சில மெட்டீரியல் வந்து ஒரு டைம் கரண்ட் பாஸ் பண்ணி மேக்னெட்டா மாத்திட்டோம்னா பர்மனெண்டா அதுல மேக்னெட் இருக்கும். அதுக்கு பேர் தான் பர்மனன்ட் மேக்னெட் சொல்லுவோம். புரியுதா? அது நிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் அயான் வந்து டெம்பரரி மேக்னெட்டுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது அந்த யூஸ் இப்ப நான் சொன்னேன்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. It is used to magnetize a piece of magnetic material. It is used to magnetize a piece of magnetic material such as like soft iron, comma nickel, soft iron, comma nickel. So this is called electromagnet. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ற மேக்னெட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். சுருள்வில் மின் கடத்தி மின் காந்தங்களை உருவாக்க பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு தேனிரும்பு, நிக்கல்.
ஓகேயா, நோட் பண்ணியாச்சா? அதுல மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய வேற வேற அதோடைய இம்பியூரிட்டிஸ் பர்சன்டேஜ். இரும்புல மொத்தம் 3 டைப் இருக்கு, ராட் அயான், சாஃப்ட் அயான், அயான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வார்ப்பிரும்பு, தேனிரும்பு, இரும்பு. ஸோ அதுல பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் அயான் தான். அது எதை வச்சு 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் அயான், அயான் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, மத்தது எவ்வளவு இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அதை வச்சு பிரிப்போம். அதுல ஒண்ணுதான் இந்த தேன் இரும்புன்னு சொல்றது, சாஃப்ட் அயான். ஓகேவா? ரயில்வே ட்ராக் தண்டவாளம் போடுறாங்கல்ல, அது இரும்பு தானே, அதுதான் ராட் அயான். ஓகேயா, வார்ப்பிரும்புன்னு சொல்லக்கூடியது. துரு பிடிக்கும், அவ்வளோ சீக்கிரமா பிடிக்காது. ஓகேவா? அடுத்தது அடுத்த 2 லா பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல். பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் பிளம்பிங்ஸ் பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது வந்து அடுத்த இதுக்கு நம்ம போயிட்டோம். இந்த ரூல் எதை பத்தி சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் பத்தி சொல்லுது. ஓகே, பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். இந்த 2 ரூலும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? ஒரு மின் கடத்தியில் காந்த புலத்தினால் உருவாகும் விசையை காந்த புலத்தினால் உருவாகும் விசையை குறிப்பதற்கு பயன்படுவது. இது வந்து எனது மின்காந்த தூண்டலை கண்டறிவது. சரியா, மின்காந்த தூண்டலை கண்டறிவதற்கு இந்த ரூல். சோ இது வந்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிளம்பிங் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ரெண்டு ரூலுக்குமே வந்து ஒரே கண்டிஷன் தான், ஆனா ஆர்டர் வந்து மாத்தி சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஸோ கவனிங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து என்னது, தம் ஃபிங்கர். இந்த ஃபிங்கர் என்ன சொல்லுவோம், ஃபோர் ஃபிங்கர். இது வந்து மிடில் ஃபிங்கர். சரியா? ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல். ஸோ இந்த 3 ஃபிங்கரையும் எப்படி வச்சுக்கணும்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கணும், அதாவது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இப்படி நான் வைக்கும் போது இது 2 பெர்பெண்டிகுலரா இருக்கா, அது மாதிரி இப்படி வைக்கும் போது இது 2 எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கா. சோ இந்த மாதிரி 3 வச்சுட்டு இதுல தம் ஃபிங்கர் வந்து எப்பவுமே எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தம் ஃபிங்கர் வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகேயா? இந்த விரல் இருக்கு இல்லையா, ஃபோர் ஃபிங்கர், இது வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணும்? இல்ல, கரண்ட். அதாவது கரண்ட், இது வந்து கரண்டோட கண்டக்டரோட டைரக்ஷன். சரியா? இதுதான் கரண்ட் சொல்றது. எப்பவுமே இது வந்து மாறவே மாறாது. எது மாறாது? இந்த ஃபிங்கர் எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டர் மூவ் ஆகுற கூடியது, கடத்தி நகரும் திசை. இது வந்து எப்பவும் என்னது? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். புரியுதா? இது என்ன சொல்லுங்க? இந்த ஃபிங்கர் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஃபிங்கர் என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் கண்டக்டர். இது என்ன? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது போலாம். இது வந்து இப்ப நீங்க என்ன எழுத போறீங்க? சென்டென்ஸா எழுத போறீங்க. எப்படி எழுதுவீங்க? எழுதலையா அது? சரி, ஓகே, எழுதிடலாம். ஏன் பதட்டப்படுத்துறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்டா நான் சொன்னது எல்லாரும் நோட் பண்ணீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல்ல லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன, எது சொல்றதா எழுதிடணும்? அது எழுதாதவங்க எழுதிக்கோங்க. ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட். அது எழுதிட்டீங்க தானே? அவ்வளவுதான் சொன்னேன். நான் எதுவுமே சொன்னேன். எதுவுமே சொன்னேன். ஓகே, இதோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட எக்ஸ்பிளனேஷன். பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கோங்க. Four finger points in the direction of magnetic field. நான் இதை ஷார்ட்டா சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் வந்திருக்கும்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல என்னென்ன ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்திருக்கும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல என்னென்ன ஃபிங்கர்ஸ்? ஃபோர் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். ஓகேயா? ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அவுட் in the direction of magnetic field. Middle finger points in the direction of current. Then is the important. Then thumb finger points the direction of motion or force acting on the conductor. Direction of motion or force acting on the conductor. Force. Direction of motion or the force acting on the conductor.
இடது கையின் ஆள்காட்டி விரல் காந்த புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் குறித்தால் பெருவிரல் கடத்தி நகரும் திசையையோ அல்லது கடத்தியின் மீது செயல்படும் விசையையோ குறிக்கும். ஓகேயா, இது லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்ப ரைட் ஹேண்ட் ரூல் நான் அப்படியே சொல்றேன், அதுவும் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வரும். பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதுல வந்து ரெண்டு ஃபிங்கரை சொல்லிட்டு கடைசியா எது சொல்றோமோ அதுதான் இந்த ரூல் சொல்லக்கூடிய டைரக்ஷன். பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எந்த டைரக்ஷனை குறிக்குதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஃபோர்ஸோட டைரக்ஷன். எதோட ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கண்டக்டர். கடத்தியின் மீது செயல்படும் விசை அல்லது டைரக்ஷன் ஆஃப் மோஷன், கடத்தி நகரும் திசை. புரியுதா? கொஸ்டின் வந்து இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மின்காந்த புலத்தில் கடத்தி நகரும் திசையை குறிக்கக்கூடிய விதி எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் which rule points out the direction of conductor, motion of conductor னு கேட்டா எதை சொல்லணும்? பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதை சொல்லுது? force acting on the conductor அல்லது motion of the conductor. புரியுதா? அடுத்தது பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் போலாம். இதே ரைட் ஹேண்ட் ரூலுக்கு 3 ஃபிங்கர் நம்ம ரைட் ஹேண்ட்ல எடுத்துப்போம். அதுவும் சேம் இதே தான், பட் ஆர்டரை மாத்தி சொல்லணும். ரைட் ஹேண்ட் ரூல்ல சொல்லும் போது என்ன சொல்லணும்னா 4 ஃபிங்கர். ஃபர்ஸ்ட் வந்து தம் ஃபிங்கர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, 4 ஃபிங்கர். இஃப் the 4 finger points out, the 4 finger என்ன டைரக்ஷன்ல சொல்லும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதேதான் இங்கேயும். 4 finger indicates the direction of magnetic field. The thumb finger shows the direction of motion of conductor. Middle finger, then the middle finger will show the direction of induced current. வெறும் current இல்ல, என்ன current? Induced current. Induced current. ஓகே, இதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். இதுல கடைசியா எது வருது? எந்த ஃபிங்கர் வருது?
மிடில் ஃபிங்கர் கரெக்டா? மிடில் ஃபிங்கர் என்ன டைரக்ஷனை குறிக்குது? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். சோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? எந்த ரூல் வந்து இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷனை குறிக்குதுன்னு கேட்டா என்னது? பிளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேயா? வலது கையின் ஆள்காட்டி விரல் காந்த புலத்தையும் காந்த புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி நகரும் திசையையும் குறித்தால் நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னூட்டத்தின் திசையை குறிக்கும். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். இதுதான் பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். கடைசியா எதை சொல்றோம்? அந்த ஆர்டர் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. அது புரியுதா எல்லாருக்கும்? இந்த சாப்டர் வந்து முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு. அது நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சயின்ஸும் மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? மேக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு, மிக்சர் அலிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். ஓகேவா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு டாபிக். அடுத்த வீக் கிளாஸ் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெஸ்டும் கொடுப்பேன். ஸோ எல்லாமே படிச்சுட்டு வாங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சயின்ஸ். ஓகே, தேங்க்யூ.